வந்து ரொம்ப நேரமாச்சா? அப்ளிகேஷன் எடுத்துட்டு வந்தியா? குட். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. வா உள்ள போகலாம். கம் ஆன். ஹலோ ஹலோ. கீ ப்ளீஸ். வா போலாமா? Come in. Come. ஏன் அங்க இருக்கிற? எம்டி இப்போ வந்துருவாரு. உள்ளவா? நோ நோ நோ, அப்படியெல்லாம் நிக்க கூடாது. யாராவது பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க. உள்ளவா? என்ன ரொம்ப கூச்சப்படுற? இப்படி எல்லாம் இருந்தா உலகத்துல வாழ முடியாது. தைரியமா போல்டா இருக்கும். உட்காரு. சாந்தா, சாந்தா, சாந்தா. சாந்தா, அந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கொடு. நான் அப்பவே சொன்னேன் ஹோட்டலுக்கெல்லாம் வரமாட்டேன், ரைடு நடந்தாலும் நடக்கணும். கேட்டானா எனக்கு ஏற்கே தெரியும் ஜிகே தெரியும்னா தற்போது ஒரு சீரியஸா காட்டு ஓடிட்டான். நாளைக்கு கோர்ட்டுல நம்ம எல்லாம் குற்றவாளிங்க. நம்ம செய்த குற்றத்துக்கு அவங்கதான் சாட்சி. வரட்டு இன்னொரு தடவை பேசிக்கிறேன். ஏன் அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கு? புதுசா? உன் பேர் என்னம்மா? அட சாரதா, சொல்லுமா. என்ன அந்த பொண்ணு சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? அழாதுமா. உன் பேர் என்ன? சாந்தா. உருவத்துக்கு கொண்டு வந்தாங்க. வேற இதுக்கு சொல்லலாம், உபசெக்ஷன் தான். எல்லாரும் நம்ம சரிம்மா, வீட்டுக்கு சொல்லி அனுப்பி தலைமைங்க எடுக்க ஏற்பாடு பண்ணு. எனக்கு யாருமே இல்லை. இல்லையா ஏசி வர சொன்னாரு, போய் பாத்தியா? சார், இல்லையா கதை வச்சுட்டீங்க? அந்த பொண்ணுங்களை வர சொல்லு. அவங்க வர சொல்லு. கல்யாணி, ஜெயலட்சுமி, தனலட்சுமி, விஜயலட்சுமி, ஒன்னும் குறைச்சல. சாந்தா, விஜயா சொல்லு சொல்லு.
மட்டும் போட்டு சார். நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன். நடிக்கிறியா? இந்த மாதிரி எத்தனை பேர் நடிக்க பார்த்திருக்கேன். தப்பு பண்ணல சார். ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கறத சொல்லி என்னை ஏமாத்திட்டான். அழுகிய நிறுத்து. அழுகி நிறுத்த முடியல. என்ன வந்திருக்காயா? வந்துருக்கு சார். எல்லாரையும் ஹோம் கொண்டு வா. அடை கோத்துக்க சார். போங்க 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 போங்க. அதோ தெரியுது, அதான் என் வீடு. நான் மெட்ராஸ்ல தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனா இந்த பக்கமான நான் வந்ததே இல்லை. நீங்க ஏன் இவ்வளவு ஒதுக்குப்புறமா வந்துட்டீங்க? சமூகத்துல நாங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க இல்லையா, அதனால. சொந்த வீடக்கா? இல்ல, என்ன மாதிரிதான், வாடகை. உள்ளவா? ஏன் நிக்கிற? உட்காருமா. என்ன யோசனை பண்ற? நான் போறேன். எங்க போற? தெரியல. இல்ல, போறதுக்கு இடமே இல்லைன்னாலும் இங்க இருந்து உடனே போயிடணும்னு தோணுது இல்ல? அதான் இந்த இடத்தோட விசேஷம். சரி போ. குழந்தையே இல்லாத வீட்டுல எப்படி பிஸ்கெட் இருக்குன்னு நினைக்கிறியா? இந்த வீட்டுல எப்பவுமே சாப்பாடு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வாடிக்கைக்காரங்க வரத பொறுத்தது. ஆமா, எங்கேயோ போகணும்னு சொன்னியே. கூடான் பேபி, கூடான். சாந்தா, ஒன்னு நான் இங்க இருக்க சொன்னது என் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறதுக்காக இல்ல. என்னை பத்தி போக போக நீ புரிஞ்சுப்ப. சாந்தா, சாந்தா, உள்ள போ. அட உள்ள போனா. என்ன பண்றது? இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாதுதான். உனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா? அவங்க கல்யாணம் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. இப்போ என்ன அஃபேர் நடக்குதா? இல்ல, டான்ஸ் நடக்குது. என்னங்க, வெளியில காலம் பெருன்னு ஒண்ணு இருக்குல்ல? தெரியாது.
யாரு? வெளியில காலிங் பெல் இருக்கிறது தெரியாதா? அது தெரியும். இந்த வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு தெரியாது. என்னது? எங்க வந்தீங்க? ஆமா, பாப்பா யாரு? புதுசா? கோல்டு. என்ன விலை கொடுத்த? பொண்ணுங்களுக்கு விலை பேசியே பழக்கப்பட்ட உங்களுக்கு வேற என்ன தோணும்? அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஆரம்பத்துல எல்லாரும் பேசுற டைலாக் தாம்மா. 5 பத்து அதிகமா வேணும்னா கேளு, கொடுக்க மாட்டான். வெளியில போங்க. வெளியில போலாம். அடுத்த வார்த்தை என்ன வரும்னு தெரியல. இடம் தெரியாம விளையாடுற. அலையிறாங்க. உங்களுக்கு நான் என்னைய தட்ட கொடுத்துட்டேனாடா? பொறுக்கி பசங்களா? சரியா, எப்ப பார்த்தாலும் படிப்புதானே தம்பி. விளங்குமா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. மாமூலா அதுக்கு வரல. வெளியில வண்டி நிக்குது, முதல்ல அந்த பொண்ணா இருக்கு. என்ன சொல்றீங்க? முதலியார் வந்தப்போ வெளியே போட சொன்னியாமே. உங்களுக்கு எந்த கேட்டுக்கிறேன்? அந்த பொண்ணு பாவம், பச்சை குழந்தை. நான் அவளை காப்பாற்ற போறேங்கிற நம்பிக்கையில அவ இங்க வந்து தங்க இருக்க. பாவம், அவளை விட்டுருங்க. நீ அனுப்ப போறியா இல்ல நாங்க கொண்டு போடலாம்? கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணை விட்டுருங்க. காப்பாத்துங்க, அவங்க அடிக்கிறாங்க, காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்குக்கா, ஆஸ்பத்திரிக்காவது போகணும்க்கா. யாரு? என்னது உடம்பு முடியா? ஒரு பையன் கூட சொல்லலையே. நீயாவது ஒரு டெலிபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? என்ன பொண்ணு நம்ம டாக்டர் போனியா? போகணும். ஒரு 100 ரூபாய் கடை கொடுங்க. 100 ரூபாய் கடனா? எனக்கும் கல்யாணிக்கும் எத்தனை நாள் பழக்கம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. கல்யாணி, இப்ப நம்ம அவசரமா போயிட்டு இருக்கேன். அரிசி கூட கொண்டு வரல, என்ன பண்றது? ஒண்ணும் செய்ய பாப்பாவை கூட அனுப்பு, பணம் கொடுத்து அனுப்ப. ஒரு 1/2 hour அனுப்பு. அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்புறீங்க. கையெடுத்து கும்பிடுறேன். பணம் வேண்டாம் வேண்டாம். பிடிவாத கூட உன்னை விட்டு போகாத. எப்பத்தான் நீ மாறுற வாங்க. போயிட்டியா? போயிட்டியா?
எப்படி எல்லாம் வர்ணிச்சீங்கடா இந்த உடம்ப. பட்டு நீங்க நடுங்க. இன்னைக்கு அதே உடம்பு ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக கடன் கேட்டா இன்னொரு உடம்ப கேக்குறீங்களாடா? எதுக்குடா? அவளையும் சுத்தி திங்கவா? திங்கிற கழுகு மாதிரி அதைய தேடி அலைகளேடா. நீ விட்ட இடத்துல இருந்து நான் கடந்து போறேன். எந்த உடம்ப காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் உடம்பையே அழிச்சுக்கிட்டியோ அதையே உனக்கு காரணம். நான் சொல்றதை கேளுமா? பணத்தோட வர பார்த்தா ஒரு தகப்ப மாதிரி இல்ல. எனக்கு வலவிசரணி இவ்வளவு கேவலமா சம்பாரிச்சு அதுல சாப்பிட்டு உயிர் வாழணுமா? அதை விட செத்து துளையண்டி நாயே. இந்த நாட்டுக்கு தேவை கண்ணகி சிலை இல்லடி, உங்க மாதிரி பெண்களுடைய சமாதி. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? லிப்ட் கேட்டு தோல்ல சாஞ்சி அது தப்பு இல்ல. உரசி உரசி உட்கார்ந்து என் மனசை கெடுக்க பாத்திய அது தப்பு இல்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அதையே தொழில கொண்டு வரலன்னா. ஓ ஹாபியா? எங்க அக்கா சாக கிடக்குறாங்க. மருந்து வாங்க கூட பணம் இல்ல. காலித்தனத்துக்கு காரணம் சொல்றியா? உன் ஒழுக்கத்தை வித்து உங்க அக்காவை காப்பாத்துறதை விட அவ சாகிறதே எவ்வளவு மேல். மறுபடியும் உன்னை இப்படி எங்கேயாவது பார்த்தேன் சுட்டு பொசிக்கிறவன் ஜாகிரதை. Get out. அக்கா நான் கெட்டு போயிட்டேன் நினைச்சேன். நீ பயந்து மாதிரி அப்படி ஒன்று நடக்கலக்கா. அது நான் எப்படி உனக்கு நிரூபித்தேன்? தங்கச்சி எப்படி வாழணும்னு கற்பனை பண்ணியோ அதே மாதிரி வாழ்ந்து காட்டேன். உன்னை